நாம் பார்க்க வேண்டிய விடயம் கெட்டெண்ணம் வைப்பதின் விபரீதத்தை பற்றியாகும். அன்பு சகோதரிகளே, கெட்டெண்ணம் வைப்பது இஸ்லாத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாகும். அன்பு சகோதரர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரன் மினத்-தன், நீங்கள் அதிகமான எண்ணங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். வஇன்ன பஅத-ظنி இஸ்முன், நீங்கள் அந்த எண்ணங்களில் சில எண்ணங்கள் மற்றவர்களை பற்றி கெடுதியாக எண்ணுவீர்கள், இது போன்ற எண்ணங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதாக குர்ஆன் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தன்மை என்ன தெரியுமா? யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம் வைக்கக்கூடிய தன்மை ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்தது மாத்திரம் அல்லாமல் முஃமின்களுக்கு சொன்னார்கள், துன்னு முஃமினீன கைரா, நீங்கள் எந்த முஃமின்களை பார்த்தாலும் நல்லெண்ணம் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறினார்கள், ஒரு மனிதன் வருவார், அந்த மனிதன் ஒரு சொர்க்கவாதி என்பதாக சொன்னார்கள். சொன்ன நேரத்தில் ஒரு மனிதன் இடது கையில் செருப்பை சுமந்தவர்களாக பள்ளிவாசலுக்குள் வந்தார். இவரை பார்த்தவுடன் சஹாபாக்கள் நினைத்தார்கள், அப்படிவிடம் என்ன அமல் இருக்கிறது என்பதற்காக வேண்டி சஹாபியின் ஒருவர் அவர்களுடைய வீட்டுக்கு 3 நாள் விருந்தாளியாக சென்றிருந்தார். விருந்தாளியாக சென்று பார்த்தார், இவர் அவ்வளவு பெரிய ஒரு அமல் செய்வதாக காணவில்லை, அவரை விடவும் குறைவான அமல் செய்யக்கூடியவராக தான் கண்டார். 3 நாளைக்கு பிறகு கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை சொர்க்கவாதியாக சொன்னார்கள், அப்படி நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அந்த சஹாபி சொன்னார், நான் அந்த அளவுக்கு எந்த ஒரு அமலும் செய்வதில்லை, ஆனால் ஒரே ஒரு விடயத்தை நான் செய்வேன், நான் யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம் வைப்பேன், யாரையும் கெட்டவன் பாவம் செய்தவன் என்று நான் நினைக்க மாட்டேன், இதுதான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அமல் என்பதாக சொல்லி காட்டினார். அன்பு சகோதரர்களே, நல்லெண்ணம் வைப்பதினால் நாம் சொர்க்கம் நுழைவதற்கு முடியும் என்ற யதார்த்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியின் ஊடாக நமக்கு படித்து தந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாமுல் மதீனா என்று பெயர் சுமத்தாட்டப்பட்டவர்கள், மதீனாவுடைய இமாம். ஏன் இந்த பெயர் சுமத்தாட்டப்பட்டது என்பதற்கு சில ஃபிக்ஹ் கிதாபுகளில் எழுதுகிறார்கள். ஒரு பெண்மணி மரணித்த போது அந்த பெண்மணியை சில பெண்மணிகள் குளிப்பாட்டினார்கள். அதில் ஒரு பெண்மணி அந்த மையத்தை பார்த்து கெட்டெண்ணம் வைத்தாள். கெட்டெண்ணம் வைத்ததினால் அந்த பெண்ணுடைய கை மையத்தில் ஒட்டிவிட்டது. இப்போது இருந்தவர்கள் கையை எடுத்தெடுத்து பார்க்கிறார்கள், எடுக்க முடியாமல் இருக்கிறது. என்ன செய்வது? கையை வெட்டுவதா அல்லது மையத்தை வெட்டுவதா என்ற பிரச்சனை எழும்புகிறது. இந்த விடயம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் செல்கிறது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அந்த பெண்ணிடம் கேளுங்கள், இந்த மையத்தை பார்த்து கெட்டெண்ணம் வைத்தாளாயிற்று. ஓம் கெட்டெண்ணம் வைத்தாள் என்று சொல்லப்பட்டது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பெண்ணுக்கு 80 கசையடி அடிங்கள். அன்பு சகோதரர்களே, 80 கசையடி அடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த மையத்தில் இந்த கை விட்டுவிடப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, நாம் ஒரு முஸ்லிம்களாக ஒரு முஃமின்களாக இருந்தால் ஒரு மனிதனை பார்த்து நாம் கெட்டெண்ணம் வைத்து விடுவோமே, ஆனால் அடுத்த விடயம் நம்மிடத்தில் வரும். என்ன தெரியுமா? தஜஸ்ஸுஸ் செய்யக்கூடிய விடயம் வரும். அந்த மனிதனுடைய குறையை தேடக்கூடிய தன்மை நம்மிடத்தில் வரும். இந்த தன்மை ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க முடியாத தன்மை. அன்பானவர்களே, நாம் ஒரு சிறியவர்களை பார்த்தால் இவர் ஒரு சிறியவர், இவர் நம்மளை விட குறைவான பாவம் செய்திருப்பார். ஒரு பெரியவரை பார்த்தால் இவர் நம்மளை விட அதிகமாக நன்மை செய்திருப்பார் என்பதை நினைப்பதுதான் ஒரு உண்மையான ஒரு முஃமினாவார். நாம் மற்ற மக்களை இழிவாக கருதுவர், இவன் ஒரு பாவி, இவன் ஒரு பாவம் செய்தவன், இந்தந்த விடயம் நாம் செய்தவன் என்று நாம் உள்ளத்தில் நினைப்பது. அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தௌபா செய்த ஒரு பாவத்தை மீண்டும் அந்த மனிதனுக்கு முன்னால் சொல்லுகிறார் அல்ல நினைக்கிறார் என்றால், இந்த நினைத்த மனிதன் சொன்ன மனிதனை இந்த பாவத்தில் அல்லாஹ் அகப்படாமல் இவரை மரணிக்க மாட்டான் என்பதாக ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகையால் அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள், கெட்டெண்ணம் வைக்காதீர்கள். கெட்டெண்ணம் வைப்பது பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய பொய்யன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த ரமதான் வசித்திருக்கிறோம், தாழ்த்திருக்கிறோம், ஆனால் கெட்டெண்ணம் வைக்கும் தன்மை என் உள்ளத்திலிருந்து இன்னும் போகவில்லை என்றால்
நாம் நோன்பு பிடித்ததற்கு, தாகித்திருந்ததற்கு, பசித்திருந்ததற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த ரமதானில் யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம் வைக்கக்கூடிய ஒரு முஃமினுடைய சிவர் நல்லெண்ணம் வைக்கக்கூடிய தன்மை, அந்த தன்மையை நாம் வாழ்க்கையில் எடுப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹ்வதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.